வெல்கம் டு சமையல் சோலை. நம்ம இன்னைக்கு சமையல் சோலையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுவையான முருங்கைக்காய் காரைக்குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சிறிதளவு சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, முருங்கைக்காய் 4, சிறிதளவு கறிவேப்பிள்ளை, குழம்பு மிளகாய்த்தூள் தேவையான அளவு, கல்லுப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள், கடலை எண்ணெய் தேவையான அளவு, சிறிதளவு புளி கரைசல். புளி கரைசல் நான் புளி இன்னைக்கு ஒரு லெமனை விட கொஞ்சம் அதிகமான சைஸில் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு அதை புளி கரைச்சி கட்டியாக எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்க போகிறீங்களோ, நீங்கள் அதிகமாக வைக்க போகிறதுனா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புளியை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 4 பேருக்கு தான் நாங்கள் செய்கிறேன். அதனால் நான் அதுக்கேற்ற மாதிரி தாங்க நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வானலில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாகணும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு தான் நம்ம வெந்தயத்தை சேர்க்க போகிறோம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ நம்ம வெந்தயத்தை போட போகிறோம். முதல்ல நம்ம கடுகு போடலை, வெந்தயம் தான் ஃபஸ்ட்டு போடுறோம். வெந்தயம் போட்ட பிறகு அந்த வெந்தயம் நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷாக மாறணும். அது கொஞ்சம் வெடிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம கடுகு சேர்க்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் நான் எவ்வளோ நறுக்கி வச்சுருக்கணும் நான் எல்லாமே போட்டுருந்தேன். அப்போ தான் நம்மளுக்கு குழம்பு கொஞ்சம் திக்னஸ் நம்மளுக்கு கிடைக்கும். சின்ன வெங்காயம் போட்டுட்டேன். சின்ன வெங்காயம் போட்டுட்டு நம்ம நல்லா அதை வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இந்த கடலெண்ணெயோடு சேர்த்து சின்ன வெங்காயம் வதக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு நான் போட்டுட்டேன். பூண்டும் சின்ன வெங்காயமும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். அது நல்லா வதங்கணும். அந்த கலர் கொஞ்சமாக மாறுற அளவுக்கு நம்ம வதங்கி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நம்ம கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். இந்த சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளி 3 பெரிய தக்காளி, பழுத்த தக்காளியாக நான் எடுத்திருக்கேன். அதுதான் நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி இது தேவையான அளவு நம்ம கல்லுப்பு போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வதக்கி விட போகிறோம். அப்போது கல்லுப்பு போட்டு நல்லா அது வதங்கும் போது குழம்பு உங்களுக்கு திக்னஸ் கொடுக்கும். இப்போ நம்ம கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் முதல்ல கொஞ்சமாக போடுறேங்க. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா வதங்கி வந்துட்டுருக்குங்க. தக்காளி, வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. நம்ம கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கலாம். நல்லா வதங்கிடுச்சுங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த முருங்கைக்காயை நம்ம ஆட் பண்ண போகிறோம். முருங்கைக்காய், தக்காளி, வெங்காயம் சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கலாங்க. முருங்கைக்காய் நம்ம சேர்த்து நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த முருங்கைக்காயில் இந்த உப்பு, இந்த சாரம்லாம் இறங்கும். அப்போ உங்களுக்கு முருங்கைக்காயில் உப்பு ஏறி இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். நம்ம நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டோங்க. இப்போ நம்மளுக்கு புளிக்கரைசல் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். புளிக்கரைசல் நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தான் சேர்க்கினேன்.
உங்களுக்கு புளிப்பு எப்படி இருக்குன்னு எப்படி சாப்பிடுவீங்கன்றதுக்கு ஏத்த மாரி நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் புளிப்பு வந்து கொஞ்சமா நான் ஆட் பண்றேன். புளிய கொஞ்சமா ஆட் பண்றேன். நான் எந்த ஒரு மசாலா பொருளும் சேர்க்கல. இப்ப தான் நான் வந்து புளி ஊத்திட்ட பிறகு தான் வந்து மிளகாய் தூளும், மஞ்சத்தூளும் நான் வந்து ஆட் பண்றேன். மஞ்சத்தூள் நீங்க கொஞ்சமா போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா வந்து இந்த புளி கூட நல்லா வந்து அது கலறி விட்டுட்டே இருங்க. இது நல்லா வந்து இன்னமும் வந்து அந்த காயில வந்து உங்களுக்கு வந்து இறங்கும். சில பேர் வந்து செய்யும்பொழுது அந்த காயில வந்து உப்பு, காரம் வந்து சரியா இறங்காது. நீங்க இந்த மாரி செஞ்சு பாருங்க. புளிப்பு, உப்பு, காரம் எல்லாமே வந்து ஃபுல்லாவே அதில இறங்கி உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்ட குடுக்கும். இப்போ நம்ப இந்த டைம்ல வந்து இப்ப நம்ம வந்து தண்ணி வந்து தேவையான அளவு நான் சேர்த்துக்கிறேன். நீங்க உங்களுக்கு எவ்வளோ தண்ணியோ நீங்க சேர்த்துடுங்க. ஆனா வந்து அந்த முருங்கைக்காய் முழுங்குற அளவுக்கு கொஞ்சம் மேல இருக்கணும். ரொம்ப அதிகமா தண்ணி ஊத்திட்டீங்கன்னா, அந்த குழம்போடைய டேஸ்ட்டே உங்களுக்கு மாறி போயிடும். தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. ரொம்ப அதிகமா ஊத்த வேணாம். அப்பதான் கொஞ்சம் கட்டியா குழம்பு வரும். ரொம்ப தண்ணியா இருந்தா குழம்பு வந்து அந்த அளவுக்கு ருசி கிடைக்காது. கொஞ்சம் கட்டியா இருக்கும்போது அது இன்னும் நல்லா டேஸ்ட்ட குடுக்கும். நல்லா வந்து நம்ம வந்து தண்ணிய ஊத்திட்டு ஒரு தடவ நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருக்கலாம். நீங்க இந்த ஸ்டேஜ்ல உப்பு, புளிப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா புளிப்பு லைட்டா கொஞ்சம் கம்மியா இருக்குன்றதால நான் வந்து புளி இன்னுமே கொஞ்சம் ஆட் பண்றேன். நீங்க உங்களுக்கு எப்படின்ட்டு பார்த்துட்டு நீங்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப மறுபடியும் நல்லா வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து மூடி போட்டு மூடிடலாம். நல்லா மூடி போட்டு இன்னுமே கொஞ்சம் நல்லா வந்து அந்த முருங்கைக்காயோட சேர்ந்து அந்த உப்பு, காரம்லாம், புளியெல்லாம் ஏற வரைக்கும் நம்ம கொதிக்க விடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ப சுவையான முருங்கைக்காய் காரக்குழம்பு ரொம்ப ரெடி ஆயிடுச்சு. நீங்க வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ட்டு எனக்கு வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இது சாதத்தோட வச்சு சாப்பிடும்போது சுவை ரொம்ப அதிகமாவே இருக்கும். முருங்கைக்காயும் நல்லா வெந்து வந்திருக்குங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க குழம்பு ரொம்ப நல்லா வந்துருச்சுங்க. தமிழ் சோலை போல சமையல் சோலையும் உங்கள் நாவோடு இருக்கும். நன்றி.